இன்னைக்கான கேள்வி: ஒரு இடம், ஒரு கோவில், ஒரு காதல். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒரே ஒரு பெண் ஆழ்வார். இவர் விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வாரால் துளசி செடியின் கீழ் குழந்தையாக கண்டெடுக்கப்பட்டு வளர்த்து வரப்பட்டார். பெரியாழ்வார் இக்குழந்தைக்கு கோதை என பெயர் சூட்டினார். கோதை இளம் வயது முதலே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வும் தமிழ் திறமை கொண்டவராகவும் இருந்தார். மேலும் தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து பெரியாழ்வார் இறைவனுக்கு சூட்டுவதற்கு வைத்திருக்கும் மாலையை தான் அணிந்து அழகு பார்த்து வந்தார். அம்மாலையே இறைவனுக்கும் சூட்டப்பட்டு வந்தது. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட பெரியாழ்வார் கோதையை கடிந்து கொண்டார். மேலும் புதிய மாலைகளை இறைவனுக்கு சூட்டினார். அன்றிரவு இறைவன் பெரியாழ்வார் கனவில் தோன்றி, கோதை அணிந்த மாலையே எனக்கு உகந்தது, அவற்றையே எனக்கு சூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனாலேயே கோதை சூடி கொடுத்த சுடற்குடி என்று அழைக்கப்பட்டார். இவர் திருமண வயதடைந்த பின்னர் இறைவன் பெரியாழ்வார் கனவில் தோன்றி கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார். தனது 15 வயதில் குறித்த நாளன்று கோவில் கருவறைக்குள் சென்ற கோதை காற்றில் மறைந்து இறைவனுடன் கலந்தார் என்பது வரலாறு. இவர் இயற்றிய நூல்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. இதில் திருப்பாவை 30 பாடல்களும் கண்ணனை அடைதலையே இலட்சியமாக கொண்டு பாடப்பெற்றது. இவரது கோவில் கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக உள்ளது. இந்த கோதையின் கோவில் பெயர் மற்றும் ஊர் தெரிந்தால் சொல்லுங்கள்.